நண்பர்கள் அனைவருக்கும் இளம்புரு பொழுதியின் இனிய வணக்கம். தேர்தல் காலகட்டம் எல்லா கட்சியிலுமே ரொம்பவே பரபரப்பா போயிருக்காங்க. கண்டிப்பா நம்புறோம் நாங்க போட்டி போற எல்லா தொகுதியிலும் வெற்றி பெறுவோங்க அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு கட்சியிலுமே மாறுதட்டி சொல்லியிருக்காங்க. ஆனா இங்க நாங்க வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லி உறுதியா சொல்வதற்கு எந்த விதமான சாராம்சங்களும் இல்லாம தடுமாறிக்கு இருக்காங்க ஒரு கட்சி. அது எந்த கட்சி அப்படின்னா பாமக தான், வேற ஒண்ணும் கிடையாது. பாட்டாளி மக்கள் கட்சி என்று சொல்லப்படுகின்ற அந்த கட்சி தான் திணறி இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு ஏதாச்சும் சொல்லுவதற்கு சாராம்சங்கள் இருக்கணும்ல. எந்த சாராம்சங்களும் இல்லாம எதனை சொல்லி நம்ம வாக்கு கேட்பது? நாம இத்தனை ஆண்டு காலமா ஒரு ராஜ்யசபா எம்பியா இருந்திருக்கோம், இந்த மக்களுக்கு நாம என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் ஒரு சாராம்சத்தை சொல்லி அதன் அடிப்படையில் வாக்கு கேட்பதற்கு கூட தகுதி இல்லாம திணறிக்கு இருக்காங்க பாமகவை சார்ந்தவர்கள். சோ அதன் மூலமாக 10 தொகுதியிலுமே ரொம்ப ஒரு பரிதாபமான நிலைமை இருக்குது பாமகவுக்கு. சோ இது நான் சொல்லல, மக்களுடைய கருத்துக்கள் அதுவாகத்தான் இருக்குது. நான் நிறைய நபர்கள்ட்ட பேசுறப்ப சமூக வலைத்தளங்கள்லயும் சரி, இல்லாட்டி ஒரு தேநீர் கடைகள்லயும் சரி, அந்த இடங்கள்லாம் ஒரு அரசியல் தெரிந்த நபர்கள் இல்லாட்டி சாதாரண சாமானிய மக்கள் இவங்களை சந்திச்சு பேசுறப்ப அவங்க ஒரு சில டேட்டாக்கள்லாம் சொல்றாங்க. அந்த டேட்டாக்கள் எல்லாமே சொல்லி பாமக கண்டிப்பான முறையில படுதோல்வி அடையும் அப்படின்ற மாதிரி ஒரு சில செய்திகள்லாம் சொல்றாங்க. சோ என்ன டேட்டாக்கள் சொல்றாங்க, அந்த சாதாரண சாமானிய மக்கள் என்ன டேட்டாக்கள் சொல்றாங்க அப்படின்றத இந்த காணொலியில பார்க்கலாம். அதன் மூலமாக பாமகவுடைய தோல்வி உண்மையா பொய்யா அப்படின்றத நீங்களே கமெண்ட் பாக்ஸ்ல கீழே கமெண்ட்ஸ்ல எழுதுங்க. அதான் மக்களே, முதல்ல இந்த அன்புமணி ராமதாஸ் அவர்கள் யார்? அவர் ஒரு பாமகவை சார்ந்தவர். அதே மாதிரி அவர் ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட். இந்திய நாட்டினுடைய கான்ஸ்டிடியூஷன் அடிப்படையில அவர் ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட். போன எலெக்ஷன்ல போட்டி போடுறாரு, போட்டி போட்டு படுதோல்வி அடைகிறார். அவர் மட்டும் கிடையாது, அவர் கூட இருந்த கட்சி தோழர்கள் எல்லாருமே நிறைய பேர் போட்டி போடுறாங்க, போட்டி போட்டு படுதோல்வி அடைகிறாங்க. சோ படுதோல்வி அடைந்ததன் விளைவாக அதிமுக ஒரு சில பேரங்கள் எல்லாமே பேசி அதன் மூலமாக ஒரு ராஜ்யசபா சீட்டை வாங்குறாரு நம்ம அன்புமணி ராமதாஸ் அவர்கள். சோ அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு எம்பி. சோ எம்பியினுடைய ஒரு அடிப்படை வேலை என்ன? எம்பியினுடைய அடிப்படை வேலை என்னங்க? பார்லிமெண்ட்டுக்கு போகணுங்க. பார்லிமெண்ட்டுக்கு போகணும், மக்களுடைய தேவைகளை பத்தி பேசணும், தன்னுடைய தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் ஏதாச்சும் ஒரு பாலிசி மேக்கிங் திட்டங்கள் ஏதாச்சும் கொண்டு வர முடியுமா அப்படின்ற மாதிரி பார்த்து கொண்டு வரணும். மத்திய அரசாங்கம் மக்கள் விரோத சட்டங்கள் ஏதாச்சும் இயற்றுகின்ற பொழுது அதற்கு எதிராக குரல் எழுப்பணும். நல்ல திட்டங்கள் கொண்டு வந்தாங்கன்னா அதற்கு ஆதரவாக குரல் எழுப்பணும். ஆக மொத்தத்துல பார்லிமெண்ட்டுக்கு போகணும். ஒரு எம்பியோட வேலை என்ன? பார்லிமெண்ட்டுக்கு போறது தானே. பார்லிமெண்ட்ல போய் மக்களுடைய பிரச்சனைகளை பேசுவதற்காக தான் நீங்க எலெக்ஷன்ல நிக்கிறீங்க. சோ போனட்டம் எலெக்ஷன் நீங்க தோத்து போறீங்க. அதற்கு பின்பாக நம்ம அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல ஒரு ராஜ்யசபா சீட்டை வாங்கி உள்ளுக்குள்ள போறீங்க, பார்லிமெண்ட்டுக்குள்ள போறீங்க. எத்தனை முறை பார்லிமெண்ட்டுக்குள்ள போயிருக்கீங்க? உங்களை எதுக்கு எம்பியா தேர்ந்தெடுத்தாங்க? எத்தனை முறை பார்லிமெண்ட்டுக்கு உள்ள போயிருக்கீங்க? எத்தனை முறை பார்லிமெண்ட்டுக்கு உள்ள போய் இந்த மக்களுடைய பிரச்சனைகள் நீங்க பேசியிருக்கீங்க? எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 முறை மட்டும் பார்லிமெண்ட்டுக்கு உள்ள போனீங்க. அந்த 2 முறை மட்டும் எதற்காக அப்படின்னா, அதுவுமே மக்கள் விரோத சட்டங்களை மோடி அரசாங்கம் கொண்டு வருகின்ற பொழுது அதற்கு ஆதரவு தெரிவிப்பதற்காக நீங்க உள்ள போனீங்க. கரெக்டுங்களா? ஒண்ணு சிஏ சட்டத்திற்கு ஆதரவாக வாக்களிப்பதற்காக போனீங்க. அந்த சட்டம் இஸ்லாமிய விரோத சட்டமாக இருந்து கொண்டிருக்கின்றது என்பது தெரிந்தும் கூட நீங்க என்ன பண்ணீங்கன்னா பார்லிமெண்ட்டுக்குள்ள போய் நீங்க வாக்களிச்சுட்டு வந்தீங்க. அடுத்து வேளாண்மை சட்டம். வேளாண்மை சட்டமும் வேளாண் விவசாயிகளுக்கு எதிரான சட்டமாக இருந்து கொண்டிருக்கின்றது அப்படின்ற விஷயம் தெரிந்திருந்த போதிலும் கூட நீங்க பார்லிமெண்ட்டுக்கு உள்ள போய் என்ன பண்றீங்க? வாக்களிச்சுட்டு வந்தீங்க. ஆக மொத்தத்துல நீங்க பார்லிமெண்ட்டுக்கு உள்ள போனதோட நோக்கமே என்ன அப்படின்னா, இந்த மக்கள் விரோத சட்டங்களுக்கு ஆதரவாக வாக்களிப்பதற்காக மட்டும்தான். மற்றபடி எதுக்குமே நீங்க பார்லிமெண்ட்டுக்கு உள்ள போகவே இல்லை. போய் அந்த மக்களுடைய பிரச்சனைகளை பேசணும்ல. உங்களுடைய பிரதான டிமாண்ட் என்ன? வன்னியர் சமூக மக்களுடைய பிரதான டிமாண்ட் என்ன? அந்த 10.5% இடஒதுக்கீடு. இந்த 10.5% இடஒதுக்கீட்டை நீங்க பார்லிமெண்ட்டுக்கு உள்ள போய் என்னைக்காச்சும் பேசுறீங்களா? பார்லிமெண்ட்டுக்கு போனாலும் பேசுவீங்க, பார்லிமெண்ட்டுக்கு உள்ள போய் என்னைக்காச்சும் நீங்க பேசுறீங்களா? பேசல. இந்த 10.5% இடஒதுக்கீடு தருவது என்பது எதன் மூலமாக சாத்தியப்படும்? சாதிவாரி கணக்கெடுப்பு அடிப்படையில தான் சாத்தியப்படும். அப்ப சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டிய ரைட்ஸ் யார் கையில இருக்குது? மத்திய அரசாங்க கையில இருக்குது, மோடி அரசாங்கத்துடைய கையில இருக்குது. ஆனா அவங்க இதனால் வரைக்கும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தவே இல்லை. ஆனா அவங்கதான் இந்த 10.5% இடஒதுக்கீட்டுக்கு எதிராக இருக்கிறாங்க. நீங்க மாறாக அவங்க கூடயே போய் கூட்டணி வைக்கிறீங்க. அப்ப இந்த வன்னியர் மக்கள் நீங்க ஏமாத்துற மாதிரி தானே இருப்பாங்க. சோ அந்த ஒரு அடிப்படை தகுதி என்ன? ஒரு எம்பியோடைய அடிப்படை தகுதி என்ன? பார்லிமெண்ட்டுக்குள்ள போய் மக்களுடைய பிரச்சனைகளை பேசணும். ஆனா பார்லிமெண்ட்டுக்கே நீங்க போகல. அப்ப எப்படி உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க? பாமகவுக்கு இந்த மக்கள் எப்படி ஓட்டு போடுவாங்க? ஒரு இடத்துல கூட நீங்க டெபாசிட் வாங்க முடியாது. அப்படி நான் சொல்லல, பொதுமக்கள் பேசிக்கிறாங்க. அடுத்து அது மட்டுமா, திரௌபதி மேல்பாதி திரௌபதி அம்மன் கோவில்ல என்ன நடந்துச்சு? அங்க தலித் சமுதாய மக்கள் உள்ள போகக்கூடாதுன்னு சொல்லி நீங்க தடுத்து நிறுத்திட்டீங்க.
பாமகவுடைய பாலுங்கிறது என்ன பேசுறாரு? நீ என்ன வேணாலும் போல அந்த சாதாரண சாமானிய மக்களை பார்த்து, வன்னிய சமுதாய மக்களை பார்த்து ஒரு டீச் பண்றாரு. பாவம் அந்த மக்கள் உட்காந்துட்டு சிட்டிங்ஸ் எல்லாம் பார்த்தா ரொம்பவே பரிதாபமா இருக்குது. ரொம்ப ஒரு ஏழ்மை நிலையை சார்ந்தவங்களா இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் அப்படி உட்காந்துருக்காங்க. அவங்க மத்தியில பாமகவுடைய பாலு பேசுறாரு, நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, இந்த பண்பாடை இந்த கலாச்சாரத்தை பாதுகாப்பதற்காக நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, உங்களுக்கு என்ன வழக்கு வந்தாலும் நான் பாக்குறேன். பாமகவுடைய பாலு சொல்றாரு, உங்களுக்கு என்ன வழக்கு வந்தாலும் நான் அதை நான் பாக்குறேன். அப்ப இதனுடைய உள்ளார்ந்த அர்த்தங்கள் என்ன? நீங்க மண்ணுச்சாம்பாராவே இருங்க, நீ என்ன கலவரத்தை வேணா மேற்கொண்டு நீ உள்ள போய் உக்காந்துக்கிட்ட, ஜெயிலுல போய் உக்காந்துக்க, உன் குடும்ப குட்டி ஃபுல்லாமே அனாதையா தெரியட்டும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு பாமக பாலு. மக்களை எஜுகேட் பண்ணணுங்க. இந்திய நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டத்தின்படி என்ன, அது வந்து ஒரு அறநிலையத்துறைக்கு கட்டுப்பட்ட கோவில். அந்த கட்டுப்பட்ட கோவிலுக்குள்ள யாருன்னா உள்ள போகலாம் தானே சட்டத்திட்டங்கள் சொல்லுது. பாமக பாலு யாரு? ஒரு சட்டம் படித்த வழக்கறிஞர். அப்ப பாமக பால் என்ன பண்ணணும்? எப்படி எஜுகேட் பண்ணணும்? தன்னுடைய மக்களை எப்படி எஜுகேட் பண்ணணும்? அதை தவிர்த்து விட்டு நீ என்ன வேணாம் பண்ணு, உனக்கு வழக்கு விவரங்கள் எல்லாமே நான் பாத்துக்கிறேன், வழக்கு விவரங்கள் நீங்க பாத்துக்கிருவீங்க, அந்த பாதிப்பை ஏற்படுத்துகின்ற நபர் வந்து வழக்கை வந்து நீங்க பாத்துக்கிருவீங்க, அவன் நாளைக்குள்ள ஜெயில போயிருவான், நீங்க வந்து அரசியல் லாபத்தை வந்து அடைஞ்சிட்டு போயிருவீங்க, ரைட்டு. அவனுடைய குடும்பத்தை யாரு பாப்பா? அவனுக்கு ஒரு குடும்பம் இருக்குல்லங்க, அவனுக்குன்னு தம்பி தங்கைகள் இருப்பாங்களுங்க, அவன் வந்து அந்த குடும்பத்தின் லீடரா செயல்பட்டு இருப்பானுங்க. அவன் குடும்பத்துல இருக்க தம்பி தங்கைகளுக்கு திருமணம் முடித்து வைக்க வேண்டிய கடமைகள் அவனுக்கு இருக்குங்க. அப்ப அதெல்லாம் பாமக பாலு பாப்பாரா? அப்ப கலவரத்தை தூண்டுவதற்காக மட்டுமே இந்த கட்சி வந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றது பாமக. சோ அதனாலதான் சொல்றேன், மக்கள் எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரிலாம் வந்து மக்களை தூண்டி விடுகின்ற கட்சி எப்படிங்க ஜெயிக்கும் அப்படின்ற மாதிரி பொதுமக்கள் எல்லாமே கேட்டுக்கிறாங்க. சோ அனைத்து தொகுதியிலுமே பாமக மண்ணை கவ்வுவது உறுதி அப்படின்றத பொதுமக்களே பேசிக்கிறாங்க. ஒரு கட்சியினுடைய தலைவர் நிறுவனர் யாரு? நம்ம மருத்துவர் ராமதாஸ் அவர்கள். அவர் ஒரு மேடையில பேசுறாரு, சத்திரியர்களுடைய இலக்கணம் என்ன? புஜங்களை தூக்கி கொண்டு சொல்லி கொட்ட கொட்ட முழிச்சு பார்க்கணும் அப்படின்னாரு. யாருக்கு எதிராக பார்க்க சொல்றீங்க? யார பார்க்க சொல்றீங்க? நீங்க சொல்ற மாதிரி வன்னிய சமுதாய மக்கள் எல்லாருமே நல்லா கொட்ட கொட்ட முடிச்சுட்டு புஜங்களை தூக்கிட்டு தெரியட்டும், ரைட்டு. யாருக்கு எதிராக தெரியணும்? அப்ப நீங்க குறிப்பிட்ட யாருக்கோ எதிராக வந்து இந்த மக்களை திசை திருப்புறீங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியலையா? அந்த ஒரு காரியத்தை நீங்க பண்றீங்களா? அந்த சமுதாய மக்கள் எல்லாத்தையுமே அழிவுக்கு கொண்டு போற விதத்தை நீங்க பண்றீங்களா? அவங்க ஜெயிலுல போக சொல்றீங்களா? நீங்க ஒருத்தன் போய் கொட்ட கொட்ட முழிச்சு ஒருத்தருக்கு எதிராக தெரிஞ்சா அப்படின்னா அந்த இடத்துல கலவரங்கள் தான் வெடிக்கும். அப்ப கலவரத்தை திட்டமிட்டே பாமக தூண்டுகின்றதா? மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் தூண்டுகின்றாரா? அது மூலமாக வந்து எல்லா இளைஞர்களுக்கும் சிறை தண்டனையை வந்து வாங்கி தராரா நம்ம பாமக ராமதாஸ்? அந்த இளைய சமுதாயத்தை வந்து எப்படி வழி நடத்தணும்ன்றது உங்களுக்கு தெரியலையே. அப்ப எப்படி மக்கள் உங்களுக்கு வாக்களிப்பாங்க? பாமக அனைத்து தொகுதியிலுமே வந்து மண்ணை கவ்வது உறுதி அப்படின்னு சொல்லி பொதுமக்கள் பேசிக்கிறாங்க. இப்ப சமீபத்துல தேர்தலுக்கு முன்னாடி நடைபெற்ற ஒரு கூட்டத்துல என்ன பேசினார் ராமதாஸ்? அவர் சொல்றாரு, நான் எந்த கட்சியோட கூட்டணி வைக்கிறேன் அப்படின்ற போது நீங்க கவலைப்படாதீங்க. தன்னுடைய தொண்டர்களை பார்த்து சொல்றாரு, நான் எந்த கட்சி கூட கூட்டணி வைக்கிறேன் அப்படின்ற போது நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க உழைப்பதற்காக மட்டும் தயாராகுங்க. அந்த மக்கள் அடிமையா? அந்த பாமக தொண்டர்கள் அடிமையா? தம்பி, எங்களுக்கு வந்து இந்த நம்ம கட்சிக்கு வந்து ஒரு கொள்கை இருக்குப்பா, கோட்பாடு இருக்குப்பா, இந்த கோட்பாட்டின் அடிப்படையில் இந்த கொள்கையின் அடிப்படையில் எந்த கட்சி நமக்கு ஒத்து வராங்களோ அவங்க கூட நம்ம போய் சேருவோம். ஸோ அதனால நீங்க உழைப்பதற்கு தயாராங்க அப்படின்னு சொல்லி ஒரு நிறுவனம் சொல்லியிருந்தாருன்னா ரைட்டு. அவர் என்ன சொல்றாரு, நான் எந்த கட்சியோட கூட்டணி வைக்கணும் நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க உழைப்பதற்காக மட்டும் தயாராகுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ராமதாஸ் சொல்றாரு. அப்ப அந்த கட்சியை சார்ந்த நபர்கள்லாம் அடிமையா? பாமக வந்து யாரை மையப்படுத்தி அரசியல் பண்றாங்க? வன்னிய சமுதாய மக்களுடைய மையப்படுத்தி அரசியல் பண்றாங்க. வன்னிய சமுதாய மக்களுடைய பிரதான தேவையே என்ன? இடஒதுக்கீடு. 10.5% இடஒதுக்கீடு அவங்க எதிர்நோக்கி காத்துக்கு இருக்காங்க. அப்ப அந்த 10.5% இடஒதுக்கீடு யாரு வழங்கணும்? எதன் அடிப்படையில் வழங்குவாங்கன்னா, ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது எடுக்கணும், கணக்கெடுப்பு நடக்கணும், ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும். அப்ப ஜாதிவாரி கணக்கெடுப்பா இன்ன வரை நடத்தாம வச்சிருக்கிறது யாரு? ஒன்றிய அரசாங்கம், பாஜக அரசாங்கம். அப்ப நீங்க பாஜக கூட்டணி வச்சிருக்க கூடாது. கொள்கையின் அடிப்படையில் பார்த்தா பாஜக கூட்டணி வச்சிருக்க கூடாது. இப்ப பாஜக கூட்டணியும் வச்சுக்கிட்டு 10 சீட்டை வாங்கிட்டு அது மூலமாக வன்னிய சமுதாய மக்களையும் ஏமாத்தி எம்பியா இருந்து ஒண்ணுமே கூட செய்யாம மக்கள் எப்படி உங்களை நம்புவாங்க? சோ இந்த மாதிரி தரவுகளின் அடிப்படையில் பாக்குறப்ப பாமக வந்து மண்ணை கவ்வுவது உறுதி அப்படின்றது தெல்ல தெளிவாக தெரிகின்றது என்பதனை கூறிக்கொண்டு, வழக்கம் போல கீழே கமெண்ட் பாக்ஸ்ல வந்து என்ன அசிங்கமா திட்டிங்க, அதை பத்தி கவலையே கிடையாது. ஏன்னா மக்களுக்கு தேவையான உண்மையை தொடர்ச்சியா நான் சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன் என்பதனை கூறிக்கொண்டு, கற்பி ஒன்று புரட்சி செய்கின்ற புரட்சியாளர் வரையை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.